வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சமாக மல்லிகைப்பூவும் ஒரு ரோஜாவும் இருந்துச்சுன்னா போதும். நம்ம டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு பூ ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, மல்லிகைப்பூ அந்த காம்பு எடுத்துகிட்டு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோஜாலையும் அந்த இதழெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. எனக்கு சின்ன ரோஜாவாக தான் இருந்துச்சு. அதாவது இதழ் பெருசாக இருக்க மாதிரி இல்லை, பூ கொஞ்சம் சிறுத்து போன மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒவ்வொரு இதழும் கொஞ்சம் சின்னதாக தான் கிடச்சிது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதழ் பெருசாக இருக்க மாதிரி ரோஜா இருந்துச்சுன்னா உண்மையுமே ஒரு ரோஜா இருந்தால் போதும். நான் சின்னதாக இருந்தனால ஒரு 2 ரோஜா இருந்துச்சு. அந்த 2 ரோஜாவையும் நான் பொறிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ கோத்துட்டு அடுத்து ஒரு லைன் கோத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஜா இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சுருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு சின்னதாக இருந்துச்சு, அதனால் சுருட்டி வைக்க முடியல. நீங்கள் சுருட்டி வைக்காமல் இப்படி வச்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இதுவும் நல்லா தான் வந்துச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் கோத்து முடித்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ரவுண்டு பூ ரவுண்டாக ரவுண்டாக கோத்து கட்டும்போது 2 பக்கமும் நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா பூ நல்லா நெருக்கமாக டைட்டாக இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிச்சு போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அறுந்துட்டு வந்துடும். ஓரளவுக்கு டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் பூ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பூக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய உன்னால் முடியும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.